வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வளமாக, நலமாக, சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. இன்று எதை பற்றி பேசலாம்? அவர் என்ன நினைக்கிறார்? பிறவி ஏழையா, பிறவி முட்டாளா? ஒருத்தன் பிறக்கும் போதே முட்டாளா பிறப்பானா? பிறக்கும் போது ஏழையா பிறக்கலாம், பிறக்கும் போதே முட்டாளா பிறப்பானா? இது ஒரு நல்ல கேள்வி இல்ல? இப்ப ஒரு பிறவி ஏழை இருந்தான். அவனுடைய அப்பா அவன் சொல்லுவார், என்னமோ நான் செஞ்ச பாவம் உன்னை நான் பெத்துட்டேன். அது நமக்கு பஞ்ச பரதேசியும்பாங்களே, அது நாம தான். ஏழையிலும் ஏழை பாரு, ஒரு ஒரு கந்தல் கிழிசல் குடிசை, நமக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு இல்ல. ஏண்டா ஒரு ஏழை வயசுலயாடா நீ வந்து பிறக்கணும்னு அந்த குழந்தைய ரொம்ப சின்ன வயசுலயே திட்டுவானாம். இவன் வளர்ந்த பிறகு அவனுக்கு மண்டையில என்ன ஏறிக்குச்சுன்னா, ஒருத்தன் பிறவி ஏழையா இருக்கலாம். அதுக்காக வந்து அவன் அடுத்த தலைமுறை வரைக்கும் ஏழையாவே இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவன் உழைத்து முன்னுக்கு வரலாம்ல. அது அவனுக்கு தோணவே இல்ல. அவன் பாட்டு ஊரு சுத்திட்டு இருப்பான். அந்த கோயிலுக்கு முன்னால உட்காந்துருப்பான். யாரான்னு போறவங்க பட்டை சோறு குடுத்தாங்கன்னா, அத சாப்பிடுவான். அங்க இருக்கிற குளத்துல குளிப்பான். குளிச்சா குளிப்பான், குளிக்காட்டா இல்ல. அவன் ஏழை அப்படிங்கிறத மனசுல ஆணித்தரமா வாங்கிட்டான். என்னால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாத ஒரு ஏழை அப்படிங்கிறத அவன் ஆணித்தரமா நம்ப ஆரம்பிச்சதுனால வேற ஒண்ணுமே அவனுக்கு செய்யணும்னு தோணல. இது பாருங்க. சரிப்பா, ஒரு வீட்ல ஒரு ஏழையே இருக்கான். அப்பா, நீ பட்ட கஷ்டத்த நான் நிவர்த்தி பண்றேன்னு சொல்லி அவன் படிச்சு முன்னுக்கு வந்து அந்த அப்பா நல்லபடியா இருக்கும்போது பார்த்து சந்தோஷப்படுறதுதான் வாழ்க்கை. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், தான் ஏழைங்கிறதையே அழுத்தி 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 தனக்கிட்டயே சொல்லிண்டு, இத மீறின வாழ்க்கை எனக்கு கிடையாது. நான் ஏழையாவே இருக்கேன். நான் ஏழையாவே போகப் போறேன். இப்படியே நினைச்சிட்டு இருந்தவன் என்ன பண்ணானா, அன்னைக்கு அந்த ஊர்ல கோவில் குளக்கரை பக்கத்துல கோவில் வாசல்ல ஒரு மண்டபம். அங்க எல்லாரும் போய்க்கிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு இவன் கேட்ட பொழுது, இன்னைக்கு ராஜாவுடைய பிறந்த நாள். ராஜாவே அங்க உட்கார்ந்து இருக்கிறார். ராஜா, ராணி எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லா சாப்பாட்டு பொருளும் அழகா இலையில குடுக்குறாங்க. எல்லாரும் அவங்கவங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்றாப்புல ரொம்ப நல்லா இருக்கு. நீயும் போ, அங்க போய் சாப்பிடுன்ன போது, சரி இலவசமா சாப்பாடு கிடைக்கிறதுனாக்கா நல்லது தானே. நம்மள ஏழைக்கு யார் சாப்பாடு போட போறாங்க அப்படின்னுட்டு இவன் போறான். ஆனா இவனை பார்த்த உடனே அந்த கூட்டத்துல இருக்கிற ஊர் மக்கள் அவங்கெல்லாம் நல்லா நல்லா ஆடையெல்லாம் உடுத்திட்டு வந்திருக்கிறாங்க. இவனை பார்த்த உடனே முகம் சொல்லிக்கிறாங்க, இது என்னது, இது ஒரு கந்த வேட்டி கந்தலா என்னத்தையோ போட்டுக்கிட்டு அழுக்கு பிடிச்சுக்கிட்டு இவன் ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு கையை காட்டுறாங்களாம். அப்படின்னா நீ கடைசியில போய் நில்லுன்னு அர்த்தம். எங்களோடலாம் வந்து கலந்துக்காத, நாங்கள்லாம் அரசர் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம், நாங்கள்லாம் ஜனங்கள்னுட்டு. இவன் பார்த்தான். அந்த அந்த தாழ்வு மனப்பான்மை அவனை விட்டு போகலை. நான் ஏழை, நான் இப்படியே தான் இருப்பேன்னு நினச்சதுனால சரிங்கன்னு சொல்லிட்டு இன்னும் தள்ளி போய் நின்னான். அவன் முறை வர்றதுக்குள்ள எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இவனுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. முண்டி அடிச்சுக்கிட்டு போயிருந்தா ஒருவேளை சோறான்னு கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற குளக்கரையில போய் உட்கார்ந்து தன்னை பத்தி நினைக்கிறான். ஒரு தண்ணி மட்டும்தான் இப்ப குடிக்க முடியும். இல்ல என்கிட்ட என்ன தப்பு? தாழ்வு மனப்பான்மை இருக்கு. என்ன வராதான்னு உடனே நான் கடைசியில போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளக்கரையில உட்காந்து தன்னுடைய விதியை நொந்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற பொழுது, என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு குரல். அவன் நிமிந்து கூட பார்க்கல. என்னத்தை சாப்பிட்றது, ஊரே சாப்பிட்டது, நான் ஒருத்தனுக்கு மட்டும் எனக்கு சோறு இல்லை. நான் பிறவி ஏழைங்க, அதனால எனக்கு யாரும் சோறு போட மாட்டாங்க, என் தலையில் எழுத்து அப்படின்ன பொழுது அவன் தோல்ல ஒரு கை வச்சு, ஏன் அப்படி சொல்றேன்னு பொழுது நிமிந்து பார்த்தா ராஜா. ஐயோ ராஜா, என்னப்பா மகாராஜா அப்படின்னு கும்பிடுறான். என்னுடைய பிறந்த நாளுக்கு என் ஊர் மக்கள் எல்லாரும் சாப்பிடணுங்கிறதுக்காக நான் ஆனந்தமா சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு சாப்பிடலன்னு சொல்றியே? இல்லைங்க, நான் ரொம்ப அழுக்கா இருக்கேன், என்னை பார்த்தா மடையன்னு தெரியுது, நான் ஒரு ஏழை, அதனால என்னை கொண்டு போய்
கடைசியில நில்லுன்னு சொன்னாங்க. என் முறை வரும்போது சாப்பாடு இல்லைன்னு. பார், என் நாட்டில் யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது. தினம் அவங்கவங்க வீட்ல நல்லா சாப்பிடுவாங்க. நீ வா, இன்னைக்கு என்னோடையும் ராணியோடையும் நீ சாப்பிடு வா அப்படிங்கிறான். அவன் சொன்னான், ஐயா அதுக்கெல்லாம் நான் அருகதையே இல்லை, என்னை விட்டுடுங்கிறான். இல்லை இல்லை நீ வா அப்படின்ன உடனே சிப்பாய்கள் 2 பேர் அவனை எழுந்துரு வான்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அவனை குளிக்க வச்சு புது ஆடை கொடுத்து ராஜா ராணி அவங்களோட அவனும் உட்கார்ந்து பஞ்சபக்ஷ பரமான்னம் நல்லா அறுசுவை உண்டி சாப்பிட்ட உடனேவே அவன் வந்து ராஜா என்ன பண்ணாராம், கை நிறைய தங்க காசை கொடுத்து அதை ஒரு பையில போட்டு, இந்தா நீ இதை எடுத்துட்டு போய் நீ ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணு. படிப்பு இல்லைங்கிற, ஏழைங்கிற, நீ ஏழையாவே இருக்கணுங்கிறது இல்லை, உழைச்ச கொஞ்சம் உழைச்சேன்னாக்கா உனக்கு பணம் கிடைக்கும் இல்ல. என் நாட்டுல அப்படி யாரும் ஏழைன்னு சொல்லி தன்னைத்தானே வருத்திக்க கூடாது அப்படின்ன பொழுது அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு அழறேன்னு உடனே, இல்லை நான் பிறவி ஏழைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாள், எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது நான் பிறவி முட்டாள்னு. ஏன்பா, என்னோட வந்து சாப்பிட்ட, ஏதோ காசு கொடுக்குறேன், நீ வியாபாரம் பண்ணுன்னு சொல்றேன்னு. இல்லை சுவாமி, நான் எந்த கோபுரத்துக்கு அடியிலேயே உக்காந்துருப்பேனோ, யாரான்னு பட்டை சோறு போட மாட்டாங்களா, நீ இன்னைக்கு என்ன பண்ணின, அந்த சோறு இல்லாத ஒரு கோவத்துல அந்த கோபுரத்தை நிமிந்து பார்த்து எனக்கு இன்னைக்காவது ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டியா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த இன்னைக்கு தான் நான் கோபுரத்தை நிமிந்து பார்த்து சொன்னேன். இன்னைக்கு பாருங்க, கை நிறைய தங்க காசு, ராஜாவோட சாப்பாடு. நான் எப்பேற்பட்ட முட்டாள் பார்த்தீங்களா, பிறவி முட்டாளுங்க. ஏன்னா கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணி அந்த கோபுரத்துக்கு கும்பிட்டு எனக்கு நல்ல வழி காட்டுனதுக்கு இவ்வளவு கிடைச்சதுன்னா, அந்த கோபுரத்தை தாண்டி உள்ளே போய் அங்கே கோயில் கொண்டிருக்கும் அந்த இறைவன் கிட்ட போய், ஐயா எனக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும், எனக்கு முக்தி வேணும், நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தா இவ்வளவு நாள் கிடைச்சிருக்கும் இல்லையா அப்படின்ன பொழுது ராஜா சொன்னார், ஆமா அது ஏன் உனக்கு யாரும் சொல்லல அப்படின்ன பொழுது அப்ப மந்திரி சொன்னாராம், ஏன்பா நீ ஒரு நாள் கூட கேட்டது இல்லையா, எந்த கோபுரத்துக்கு அடியிலேயே உட்காந்து பட்டச்சோத்துக்காக நீ காத்துட்டு இருந்தியோ, ஒரு நாளான அந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு மக்கள் பேசுறது உன் காதுல விழலியான்ன போது, விழலியே சாமி, அதான் நான் சொன்னேனே நான் பிறவி முட்டாள்னு. அப்ப அரசன் சொன்னாராம், இன்னும் ஒரு முறை என்னுடைய நாட்டின் பிரஜையாக இருந்து அந்த வார்த்தையை சொல்லாதே. உனக்கு கோபுரத்தை தரிசனம் பண்ண அன்னைக்கு உனக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்குங்கிற பொழுது உன் இஷ்டம் போலவே நீ இனிமே ஏழை அப்படிங்கிற அந்த மனசுல இருந்து அதை நகர்த்திடு. இப்பதான் கை நிறைய காசு இருக்கு, நீ ஒரு வியாபாரி, வியாபாரம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு அந்த கோபுரத்துக்கு உள்ளேயே போய் இறைவனை போய் வேண்டிட்டு வா. இந்த தன்னம்பிக்கை வேணுமப்பா, நீ பாட்டு மனசை விட்டுடாத அப்படின்னு அந்த ராஜா சொல்லி மந்திரி கிட்ட சொன்னாராம். அவனை பார்த்துப்போம், ஏன்னா அவன் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயே வளர்ந்து இந்த லெவலுக்கு வந்துட்டான். ஆகையினால அவன் நம்மளுடைய பிரஜை, அவனை காக்க வேண்டியது நம் கடமைன்னு சொன்னாராம். அவன் பின்னால அவன் பெரிய ஒரு தன வணிகராகவே ஆயிட்டானாம். காரணம், அன்னைக்கு அந்த ஒரு நாளைக்கு ஒரு கோபுரத்தை பார்த்து இன்னைக்காவது எனக்கு ஒரு நல்ல வழி காட்டப்பான்னு கேட்டதுக்கு நல்ல வழி கிடைத்தது. இப்ப நமக்கெல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்காங்க, எங்கேயோ தூரத்துல கோபுரம் இருக்கும், நம்ம ஒரு பஸ்ல போய்கிட்டு இருப்போம், அது பார் கோயில் பாரு, கோபுரம் பாரு, கும்பிடு அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், உலகத்து மக்கள் கண்ணில் படணுங்கிறதுக்காக தான் அவ்வளவு அழகான கோபுரங்கள் எல்லாம் அந்த காலத்துல உயரமா கட்டி வச்சிருக்கிறாங்க. அதை நாம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இன்னொரு கதை சொல்லணும். என்னன்னு கேட்டா, ஒரு குரு அப்படின்னாக்கா நமக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, அஞ்ஞான இருளை போக்குகிறவர். அது மட்டும் இல்லை, நம்மளை பல சோதனைக்குள் உட்படுத்தி நம்மளை புடம் போடுபவர். நம்ம ஒரு குரு கிட்ட போய் சேர்ந்துட்டோம்னா உடனேவே அவர் எல்லாம் நமக்கு அப்படியே ரொம்ப எளிதாக ஆக்கி, நீ இந்த மந்திரத்தை சொல்லு உனக்கு அது கிடைக்கும், நீ இதை பண்ணு அது அது கிடைக்கும், உன்னுடைய குண்டலினி சக்தியை அப்படியே எழுப்பி நீ இறைவனோடு, அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. உண்மையான குருமார்கள் உனக்கு பக்குவம் வந்து விட்டதா அப்படின்னு பார்த்துதான் அப்ப அவங்க நீங்க கற்றுக்கொள்ளாமலேயே எல்லா வித்தைகளும் தரப்படும். அதுதான் குருவுடைய மகிமை. அது எப்படி அப்படின்னு கேட்டாக்க, அவர் மனசு குளிரும்படி நீ ஏதானு செஞ்சுட்டேன்னாக்க அவர் வந்து மானசீகமாக, இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லையா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு இங்கேருந்து ரிமோட்டா எல்லா
டேட்டாவும் அனுப்புறோமே, அது போல அவர் எல்லா டேட்டாவையும் அங்க அனுப்பிச்சுடுவார். இதுதான். இத நம்ம புரிஞ்சுக்கணும். அது கிட்ட இருந்து சொல்லி குடுத்து, அடிச்சு திருத்தி இல்ல. இங்க மென்டலி அவரால எல்லாத்தையும் அப்படியே அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா முடியும். ஆயோத தௌம்யர் அப்படின்னு ஒரு ரிஷி, ஒரு முனிவர். அவர்கிட்ட 3 பேர் சீடர்களா இருந்தார்கள். ஆருணி, உபமன்யு, வேதன். இப்ப இந்த 3 பேருக்கும் சரிசமமா பாடமெல்லாம் நடத்திட்டு இருந்தாரு. வேதமெல்லாம் சொல்லிக் குடுத்தாரு. 3 பேரும் ரொம்ப நல்லா வேதமெல்லாம் கற்றுக்கொண்டாங்க. ரொம்ப அழகா பணிவிடை பண்ணினாங்க. ஒத்தன விட ஒத்தன் குரு பக்தி அதிகமாவே இருந்தது. ஒரு நாளைக்கு தௌமியர் என்ன பண்ணாராம், இந்த வாய்க்கால்ல இப்ப இந்த மடைய அடைச்சிட்டு வந்துரும். போரும் தண்ணி. அதுல நெறைய பாய்ஞ்சிருக்கும். இந்த மடைய போய் அடைச்சிட்டு வந்துரும் அப்படின்னபோது குளிரித்தான். இவன் அப்படியே குரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க போயி, எந்த வாய்க்கால்ல எப்படி மடைய மூடணும் அப்படிங்கிறது தெரியல. அங்க பார்த்தானா லேசா இருட்டி வேற போச்சு. ஒரே குளிர். பார்த்தானா, சரி மடைய நான் இந்த களிமண்லாம் அள்ளி இப்ப எந்த மடைன்னு தெரியல, எத மூடணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு, எங்க தண்ணி பாயறதோ அங்க போய் படுத்துனுட்டானாம். குளிர்ல அப்படியே விறைச்சு போயிருக்கான். கொஞ்ச நேரம் ஆச்சு. ரொம்ப இருட்டி போச்சு. அப்ப அந்த முனிவரானவர் அவருடைய சிஷ்யர்கள்லாம் அழைச்சுண்டு, "ஏய் ஆருணி, ஆருணி எங்க இருக்க? பாஞ்சாலத்து ஆருணி" அப்படின்னாரு. "பாஞ்சாலத்து ஆருணி இங்கே மடையாய் கிடக்கிறேன்" அப்படின்னானாம். பார்த்தா, அந்த காலத்துல ஒரு திட்டு சொல்லுவாங்க. "உன்னை வெட்டி மடை வாயில வச்சுடுறேன்" அப்படிம்பாங்க. அப்படின்னாக்கா, இந்த மடை வாயில வைக்கிறதுங்கிறது அடைச்சிடுறதுன்னு அர்த்தம். அவன் என்ன சொல்றான்னா, "நான் மடையாய் கிடக்கிறேன்னு" உடனே அவர் ஓடி வந்து அவன கைய பிடிச்சு தூக்கி விட்டு, "ஏண்டாப்பா உனக்கு தெரியலன்னா சொல்லக்கூடாதா?" "இல்லை குருவின் ஆக்ஞை. அதை செய்யத் தெரியாமல் நான் முழித்த பொழுது, அந்த உங்களுக்கு என்ன அந்த மடைய மட்டும் தானே மூடணும். நானே படுத்துனுட்டேன்" அப்படின்ன பொழுது, அவன ஆசிரமத்துக்கு அழைச்சின்னு வந்து, அவன உட்கார வச்சு, அவர் சொன்னாராம், "இந்த மாதிரி வாட்டுகின்ற குளிரில் உடல் விறைத்துப் போகும் அளவுக்கு க்ஷீணமா உன்னோட குரல் தான் கேட்டது. பாஞ்சாலத்து ஆருணின்னு கேட்டபோது நான் மடையாய் கிடக்கிறேன்னு சொன்னியே. என் மனம் மகிழ்ந்து விட்டதுன்னு சொல்லிட்டு, உனக்கு எந்தவித கவலையும் கிடையாது. நீ இனிமே போகலாம். உன்னுடைய வழியில் போகலாம். நீ உனக்கு என்ன வாழ்க்கையில எதை அடையணும்னு நினைக்கிறியோ, அந்த இறைவனை அடைவதற்கு முன்னால் உனக்கு சர்வ ஞானமும் வரும். யான் கற்ற எல்லா கல்வியும், எல்லா வேதமும், வேதாங்கமும் அத்தனையும் உனக்கு அளிக்கிறேன்னு சொன்னாராம். அவர் வணங்கிட்டு, அவன் ரொம்ப சந்தோஷமா அவன் போயிட்டு அவன் பெரிய ஒரு ஒரு ஞானியாகி பல அரசர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். அடுத்தவன் உபமன்யு. ஒரு நாளைக்கு இந்த முனிவர் இவனை எப்படி சோதிக்கலான்னு பார்த்தார். "அப்பா, இங்க நமக்கு நம்மளுடைய ஆசிரமத்துல இருக்கிற மாடுகள் எல்லாம் அழைச்சிட்டு போய் நல்லா மாடு மேய்ச்சிட்டு சாயங்காலமா வா" அப்படின்னார். போகும்போது சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கொடுத்தெல்லாம் அனுப்பல. இவன் பாட்டு போனான். மாடுகள்லாம் மேய்ஞ்சது. சாயங்காலம் வந்தான். வந்து மாடெல்லாம் தொழுவத்துல கட்டிட்டு, "குருவே" அப்படின்னு வந்து நிக்கிற பொழுது, "அம்மா நீ இன்னைக்கு என்ன சாப்பிட்ட?" அப்படின்ன பொழுது, "பொதுவா நான் போற வழியில பிக்ஷை கேட்டு சாப்பிட்டுடுவேன்" அப்படின்னு. "பிக்ஷை கேட்டு நீயே சாப்பிட்டுடுவியா?" "ஆமா." அப்படின்ன பொழுது, "அது பண்ணக்கூடாது. நீ பிக்ஷை வாங்கினேன்னா குருட்ட குடுத்துட்டு தான் மிச்சத்தை தான் நீ சாப்பிடணும்." "அது எனக்கு தெரியாதே" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த நாளைக்கு என்ன பண்றான், மாடு மேய்க்க போகும்பொழுது பிக்ஷை வாங்கிட்டு குரு கிட்ட கொடுத்துட்டு, அவர் ஏதோ கொஞ்சம் கொடுக்குறாரு, அதை சாப்பிட்றான். இவன் மாடு மேய்ச்சிட்டு வந்தபோது, "ஏன் உன்னோட உடம்பு வாடவே இல்லையே? நான் உனக்கு இவ்வளவு தானே ஆகாரம் கொடுத்தேன்னு." "தெரியல ஐயா. நான் 2ஆம் தடவை போய் கேட்டு பிட்சை வாங்கி சாப்பிட்டேன்." "இது மகா பாவம். நீ நாளையிலேருந்து என்ன பண்ற, நீ பிட்சை வாங்குற எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடணும். நான் கொடுத்தா சாப்பிடு, இல்லைன்னா இல்லை" அப்படின்ட்டாராம். இவன் "சரி ஐயா" அப்படின்னுட்டு இவன் என்ன பண்ணிட்டான், மாடெல்லாம் மேய்க்க போயிட்டான். போயிட்டு திரும்பி வரான். "இன்னைக்கும் உன்னோட உடம்பு வாடவே இல்லையே, நீ எப்படி இப்படி ஆஜானுபாகுவா துளி கூட வாட்டம் இல்லாம இருக்க" அப்படின்ன பொழுது, "இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியம் பண்ணேன். இந்த பசுமாட்டோட பாலை கொஞ்சம் எடுத்து குடிச்சேன். அது மகா பாவம். அந்த பசுமாடு என்னுடையது. நீ எப்படி அதை குடிக்கலாம்?" அப்படின்ன போது, "ஓ, அது தப்புன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைப்பார். நாளைக்கெல்லாம் போய் இதெல்லாம் பண்ணாத போ" அப்படிங்கிற. அடுத்த நாளைக்கு அவன் பட்னியாவே இருக்கான்.
அன்னைக்கும் உடம்பு வாடல. அடுத்த நாளைக்கு போயிட்டு வரும்பொழுது அவர் கேட்கிறார், "என்ன இன்னைக்கும் உனக்கு உடம்பு வாடவே இல்லையே? எப்படின்ன பொழுது, "இன்னைக்கு நான் கன்னுக்குட்டியெல்லாம் சாப்பிட்டு, மீந்த நுரைய சாப்பிட்டுட்டேன். ரொம்ப பசிச்சுது." அது அது அத விட பாவம், "நீ கன்னுக்குட்டிக்கு சேர வேண்டிய பால நுரைன்னு நீ குடிச்சிட்டியா? இதெல்லாம் பண்ணாதப்பா." அப்படின்ன பொழுது, "என்ன இப்படி நம்மள பட்னி கிடக்க சொல்றாரே!" அப்படின்னுட்டு அடுத்த நாளைக்கு போறான். எவ்வளோ நாள்? 1 நாள், 2 நாள், 3 நாள், 1 வாரம் ஆச்சு. அன்னைக்கு பார்த்தானாம், ஐயோ! கண்ணெல்லாம் இருட்டிண்டு வருது. எனக்கு பசிக்கிறது. உடம்பு வாடல. ஏன்னா உடம்பு நல்ல திடகாத்திரமான உடம்பு. ஆனா பசின்னு ஒண்ணு இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இலையெல்லாம் பறிச்சு கச்ச 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 கச்சன்னு கடிச்சு தின்னுட்டான். அது என்னடான்னா எருக்க இலை. விஷம். எருக்கம்பால் தலைக்கு ஏறி அவனுக்கு கண் பார்வை போயிடுத்து. கண் பார்வை போய் இந்த மாடெல்லாம் எப்படி நான் அழைச்சுட்டு போவேன்? எனக்கு கண்ணு தெரியலையேன்னு வந்த பொழுது, அந்த காலத்துலலாம் ரொம்ப உயரமான சுவர் இருக்காது கிணத்துக்கு. சாதாரணமா குட்டையா இருக்கும். அவன் அப்படியே தடுக்கி ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துடுறான். நல்ல வேளையாக அதுல கொஞ்சமா தான் தண்ணி. அவன் பாட்டு அந்த ஓரமா நின்னுட்டு இருக்கான். யாரான்னு வந்து காப்பாத்துனா காப்பாத்தட்டும். இல்லாட்டா குரு அருள் என்னை காப்பாற்றும். இந்த நம்பிக்கை. இப்ப நமக்கும் அவங்களுக்கும் அதான் வித்தியாசம். இப்ப நம்ம கிணத்துக்குள்ள விழுந்தோம்னாக்கா உடனேவே ஆபத்து, யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு ஒரு குரல் கொடுப்போம்ல. குரு அருள் என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே இருக்கான். பசுமாடெல்லாம் திரும்பி வந்தாச்சு. திரும்பி வந்த உடனே இவர் பார்க்குறாரு, "எங்க உபமன்யு? உபமன்யு எங்க இருக்க?" என்ன தேடிண்டு வரும்போது, "ஐயா! நான் இங்க இருக்கேன்" அப்படின்னு அவன் கிணத்துக்குள்ளேருந்து சொல்றான். "அச்சச்சோ! நீ எப்படி இங்க விழுந்தன்னா?" "இல்ல எனக்கு பசி ரொம்ப தலைக்கேறி போயி அங்க இருக்கிற இலைய பறிச்சு தின்னுட்டேன். எருக்க இலைன்னோனே." அவர் அஸ்வினி தேவதைகளை அங்கே அழைக்கிறார். குரு தௌமியர் அஸ்வினி தேவதைகளை அழைத்து அவனை இந்த கண் பார்வையெல்லாம் கொடுத்து அவன ஆரோக்கியத்தை நீங்க திருப்பி அவனை மீட்டு கொடுக்கணும். மகாபக்திமான். குரு பக்தின்னா அவன்தான். உடனே அஸ்வினி தேவதைகள் அவனுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அருளா இந்த கண் பார்வையும் மீட்டு கொடுத்து, அதுக்குள்ள தௌமியர் போயாச்சு. இந்த இவகிட்ட சொல்றார், "நான் உனக்கு வந்து நல்ல சிறந்த ஒரு உணவு தரேன். பசியே இல்லாம இருக்கிறது. நாங்கள் அஸ்வினி தேவதைகள் இல்லையா? இதை நீ சாப்பிடு. அது வந்து இந்த பழத்தில் எல்லா சத்தும் இருக்கு. நீ இப்ப சாப்பிட்டேன்னா அது உனக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லா காப்பாத்தும்." அப்படின்ன பொழுது, "அது நியாயம் இல்ல. நான் எது பெற்றுக்கொண்டாலும் குருவுக்கு தான் குடுக்கணும்னுட்டு." அப்படின்ன பொழுது, அப்போ அஸ்வினி தேவதை சொல்றாளாம், "இல்லையே, தௌமியருக்கு நாங்க ஒரு தரம் கனி கொடுத்தபோது அவரே தான் சாப்பிட்டாரு. அவரோட குருக்கு குடுக்கலையே. அவர் வேணா அப்படி பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு சொல்லியிருக்காரு, நீ பிட்சை எடுத்தா கூட அது எனக்கு தான் சேரணும். நான் பார்த்து குடுத்தாதான்னுட்டு." அப்படின்னு சொன்ன உடனே இந்த கனியை எடுத்துட்டு அவர்கிட்ட போனபோது தௌமியர் சொன்னாராம், "குடுத்தது யாரு? அஸ்வினி தேவதைகள். கண்ணை கொடுத்துருக்கா. ஒரு கனிய கொடுத்துருக்கா. அத கூட நீ என்கிட்ட எடுத்துட்டு வரியே. உன்னோட பக்திக்கு நான் என்னடா பண்றது?" அப்படின்னாராம். அஸ்வினி தேவதைகள் 2 பேரும் சொன்னாளாம், "தௌமியரே, இப்படி ஒரு சீடன் உமக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்னாக்கா, உங்களுடைய ஞானம், அறிவு அத்தனையும் அவனிடம் நீங்கள் கொடுத்து விட்டால், அவன் இந்த உலகத்திற்கே மிகச்சிறந்த ஞானவானாக மாறுவான். அவனால் பயன் பெறுகிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க." அப்படின்ன பொழுது, "அதுதான் நான் செய்ய போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தலையில கை வச்சு, "நீ ரொம்ப சிரஞ்சீவியா ரொம்ப வருஷம் நல்லா இருப்ப. உன்னால என்னைக்குமே பசி தாகமே இருக்காது. உனக்கு நீ நல்லா இருப்பேன்னு" சொல்லி தௌமியர் ஆசீர்வாதம் பண்ணி, அதாவது 2வது சிஷ்யன். அடுத்து ஒரு சீடன் இருந்தானே, அவன் பேர் வேதன். ஸோ தௌமியர் என்ன பண்ணாராம், ஆ, "நீ ஒரு காரியம் பண்ணு. இந்த பர்ணசாலைக்கு வெளியிலலாம் இருக்காத. என் வீட்டோட இருந்து எல்லா வேலையும் நீ பாருப்பா." அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஆசிரமத்து வேலையெல்லாம் பார்த்தானாம். அப்புறம் அங்க கிணத்துலேருந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் இறைச்சி செடிகளுக்கெல்லாம் விடணுமப்பா. நீ அந்த வேலையும் பார்த்துடுறியா? "ஆஹா, பார்க்குறேன்." அங்க 2 எருது இருக்கும். அந்த எருத கட்டி நீ சால் இறைச்சுக்கோ அப்படிங்கிறார். சால் இறைக்கிறதுன்னா, எருத கட்டிட்டு எருது இப்படி போகும். இந்த 2 எருது இப்படி வரும்பொழுது அந்த சால்ங்கிறது பெரிய ஒரு தண்ணி பாத்திரம். தோல்ல கூட இருக்கும். அதுல தண்ணி ரொம்பும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த தண்ணிய சாய்ச்சி விட்டுறணும். அப்புறம் திருப்பி இத விட்டு இந்த எருத இப்படி பின்னால போக சொல்லணும். அப்ப அது உள்ள போய் தண்ணி ரொம்பிக்கும். இந்த 2 எருதும் இப்படி முன்னால வரும். அவன் என்ன பண்றான், மனசுக்குள்ள என்ன ஒரு வைராக்கியம் அவனுக்குன்னா, ஒரு குரு நம்மள வந்து தோட்டத்த பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காரு, வீட்ட பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. மாடு போல உழைத்து
மகா ஞானம் பெறணும் அப்படிங்கிறது அவன் மனசுல ஒரு வைராக்கியம். அங்க போனா அன்னைக்குன்னு சோதனையா ஒரு மாட்டுக்கு வாயில நுர தள்ளிடுத்து. உடனே என்ன பண்ணா, அந்த மாட்ட கழட்டி அங்க அந்த அந்த கயத்தெல்லாம் அவுத்து விட்டு, "நீங்க உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட அங்க ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்க வச்சுப்புட்டு, இவன் போய் அந்த கயத்த கட்டிக்கொண்டு சாலில் தண்ணி இறைக்கிறான். மாடு போல உழைக்கணும்னு அவன் மனசுல நெனச்சத, அதே போல பண்ணிட்டான். பண்ண பொழுது தௌமியார் அங்கேருந்து வந்து பார்த்தாராம். "வேதா, என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ன பொழுது, "ஐயா, இந்த மாதிரி இந்த மாட்டுக்கு நுர தள்ளிடுச்சு. ஆனா வேலை நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக." "நீ அதுக்காக இப்படியா மாடு போல உழைப்ப நீ?" அப்படின்னாராம். "குருவுக்கு தானே செய்யறேன். குருங்கிறவர் யாருன்னு நீ நினைக்கிற?" அப்படின்னு தௌமியர் கேட்டபோது, அவன் அதிகம் பேசாத வேதன் என்ன சொல்றான், "அஞ்ஞான இருளை போக்குகிறவர் குரு அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கைங்கிற இந்த கடலை தாண்டுவதற்கு ஒரு படகாக இருப்பவர் குரு அப்படிங்கிறத நான் உணர்ந்து இருக்கிறேன். இந்த ஞானம்ங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி விளக்கு குரு தான். அதனால உங்களுக்காக நான் என்ன செஞ்சாலும் அது நான் இறைவனுக்கு செய்வதாக நினைத்து கொண்டுதான் குருவே நான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சேன்ன பொழுது அவர் சொன்னாராம், "அத பார், நீ வந்து க்ஷத்திரிய மன்னர்கள் அத்தனை பேருக்கும் நீ வழிகாட்டியா இருப்ப. ஜனமேஜயன் போன்ற பெரிய பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் நீ வழிகாட்டியா இருப்ப. ஆக மொத்தம் என்னிடம் இருந்த இந்த 3 சீடர்களும் அற்புதமான சீடர்கள். ஒவ்வொருவரும் குரு பக்தினா என்னங்கிறத காட்டினாங்க." அப்படின்னு அவர் வேதன் கிட்ட சொன்ன பொழுது அவன் விழுந்து வணங்கினானாம். அவன் எழுந்து நின்ற பொழுது அப்படி அவனுடைய முகத்துல ஒரு தேஜஸ். காரணம், அவர் வந்து தன்னுடைய அறிவு, ஞானம், ஆசிகள் அத்தனையும் அவனுக்கு கொடுத்தாராம். இப்ப இந்த மாதிரி கதைகள் பார்க்கிற பொழுது, அந்த காலத்தில் குருமார்கள் எவ்வளவு ஒரு சோதனை பண்ணி இது தகுந்த பாத்திரமானு தெரிஞ்சுதான் கொடுத்துருக்குறாங்க. தெரியாம யாருக்கும் அறிவையோ ஞானத்தையோ கொடுக்கல. ஏன்னு கேட்டா அவங்க அதை வந்து துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்கங்கிறதுக்காக பார்த்து பார்த்து கொடுத்ததுனால, என்னைக்கு இருந்தாலும் நம்ம குருன்னு யாரை ஏத்துக்கிறோமோ அவங்க தெய்வத்துக்கு சமானம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லை, இப்ப இந்த காலத்துல நாம யாரும் குருகுலத்திற்கெல்லாம் குழந்தைகளை அனுப்புறது இல்ல. ரிஷி பத்னி போடுற சாப்பாட்டை உங்களுக்கு குழந்தை சாப்பிட்றது இல்ல. ஆனாலும் ஒரு குரு அப்படின்னு வந்து ஆன்மீக வழிக்கு நாம யாரை தேடிக்கிறோமோ அந்த ஆன்மீக குரு கிட்ட அவரும் எப்படி இருக்கணும், சர்வசிரேஷ்டரா இருக்கணும். இப்ப நம்ம கண்டவங்களை அப்படியே குருவா ஏத்துக்க கூடாது. கண்டவங்களை ஏத்துக்கிட்டோம்னா நமக்கு பாதை சரியா போகாது. ஆக சர்வசிரேஷ்டராக இருக்கின்ற ஒரு குருவை தேடி உங்களுடைய ஆன்மீக தேடல் என்னங்கிறத நீங்க சொல்லணும். ஐயா, எனக்கு பிறவி வேண்டாம், எனக்கு முக்திக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு சொன்னா அவங்க அவங்க தகுதிக்கு ஏற்ப இதே பிறவியில முக்தி கிடைக்கும்னாக்கா அது அவருக்கு தெரியும். இல்ல, நீ இன்னும் பல பிறவி எடுக்கணும், உன்னுடைய காம குரோத லோப மோக மதம் ஆச்சரிய இத்தனை கெட்ட குணங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா நீ அழிச்சிட்டு அப்புறமா புடம் போட்ட தங்கமாக ஆனால்தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் அது உங்களுடைய பாக்கியம். ஆக ஒரு நல்ல குருவை தேடி செல்வது நல்லது. இப்போ இந்த இந்த கதையில பார்த்த ஒரு உபமன்யுவோ, ஒரு ஆருணியோ, ஒரு வேதனோ எவ்வளவு சிரேஷ்டர்கள் ஆனார்கள். காரணம், அந்த குரு பக்தி. நமக்கும் குரு பக்தி அவசியம்.